ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு இன்னும் 60 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த 60 நாட்கள் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இந்த 60 நாட்களுமே நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டை படிக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு நியூஸ் பேப்பர் எப்படி படிப்பீங்களோ அந்த ஆங்கிளில் மட்டும் படிங்க. ஓகேங்களா? ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நம்ம ரிலாக்ஸாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும் வராது அதை பற்றிலாம் யோசிக்காமல் இந்த நியூஸை இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை மட்டும் தான் படிப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் படித்தாதான் உங்களால் அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக படிக்க முடியும். நீங்கள் ஃப்ரீயாக படித்தாதான் அது எக்ஸாமில் வரும்போது உங்களால் ரிலாக்ஸ் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த 60 நாட்கள் எந்த வித பதட்டமோ பயமோ இல்லாமல் ரிலாக்ஸாக படிங்க. ஒரு கொஸ்டின் வருது வராமல் போகுது, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலையா, பரவாயில்ல விடுங்க, அந்த கொஸ்டின் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தில்லா உட்காந்து படிங்க. ஐயோ இது கேட்டுருவானோ, அந்த கொஸ்டினை கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த பயம் தான் உங்களுடைய முதல் எதிரி. சரிங்களா? அந்த பயம் வரக்கூடாதுன்னா நான் படித்ததெல்லாம் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் வரும், நான் படித்தது மட்டும்தான் வரும் அப்படின்னு எண்ணத்தோட ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். தேங்க்யூ.